வணக்கம் ரேவிஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி வந்து நாம் இந்த ஒரு சாரீ லுக் தான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எங்கேயாச்சும் கிளம்பி வெளியே போகிறீங்க, சாரீ கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த லுக் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு டுட்டோரியல் பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரைமர் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட பிராண்டோடது. ஸோ நான் இங்கே வந்து எந்த ப்ரைமரும் அப்ளை பண்ணல. இப்போ வந்து ரொம்ப சம்மராக இருக்கனால நீங்கள் க்ரீம் பேஸ்டோ இல்லை சிலிக்கான் பேஸ்டோ வந்து போட்டிங்கன்னா அது ரொம்ப உங்கள் ஸ்கின்னே வந்து ஆயிலி ஆக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஸ்ப்ரே டைப்பில் வந்து நான் என் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ரைமர் மாதிரி பேஸாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரைமர் வந்து நம்ம போடுற ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ஒரு பேஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே நான் வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஐப்ரோ கிட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஷேட் வந்து ஆஷ் ப்ரௌன். இது வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வேக்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு லைட் ஷேடு இருக்கும், அதுக்கடுத்து ஒரு டார்க் ஷேடு இருக்கும். ஸோ அது வந்து பிளாக் கிடையாது, ஒரு டார்க்கான ப்ரௌன் ஷேட் மாதிரி. ஸோ அதை எடுத்து எனக்கு வந்து இன்னர் ஐப்ரோஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், டார்க்காக இருக்கும். பட் அவுட்டர்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஐப்ரோஸ். அதனால் வந்து நான் அவுட்டரில் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்திருக்கேன். இது வந்து NYBAயோட ஆரஞ்ச் கரெக்டர் தான் நான் எடுத்திருக்கிறது. உங்கள் ஃபேஸில் எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு கவர் பண்ணால் போதும். ஹோல் ஃபேஸுக்குமே வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போது ரொம்ப ஒரு ஃபேஸே வந்து ஒரு ஆரஞ்ச் பூதம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பு வந்து பண்ணாதீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் சில இடத்துல இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி கொஞ்சம் எங்கேயாச்சும் லைட்டாக நெத்தி மேலே அண்டு வந்து அண்டர் ஐஸில், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிம்பிள் வந்து மார்க் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்குமே உங்கள் ஃபேஸில் பார்த்தாலே தெரியும் அன்இவன் ஸ்கின் டோன் எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் அங்கே மட்டுமே லைட்டாக வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஆரஞ்ச் கரெக்டருமே வந்து ரொம்ப எக்ஸஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஃபவுண்டேஷனோட மெர்ஜ் ஆகி ரொம்ப ஆரஞ்சிஷாக தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதை மட்டும் உங்கள் பிக்மெண்டேஷனை கவர் பண்ணுற மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஃபேஸே அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது ஒரு இடத்துல ஒரு கலராக இருக்கும், டார்க்காக உங்களுக்கு பிக்மெண்டடாக இருக்க இடத்துல வந்து இன்னொரு கலர் மாதிரி தெரியும், ரொம்ப ஒரு ஆஷியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகும் பேசிக்காக. அதுதான் வந்து அதனால் வந்து நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். நிறையா பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் வந்து Swissbeauty எடுத்து ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. அண்ட் என்ன சொல்கிறது, கவரேஜ் ரொம்ப நல்லா தரும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும். நான் வந்து கரெக்டாக எங்கே வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறனோ என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழே இருந்து கொஞ்சம் அண்டர் ஐஸ் வரையும் நல்லா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கவர் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம போடுற ஐ ஷேட் வந்து நல்லா பாப் அவுட் ஆகி தெரியும். ஸோ பிக்மெண்டேஷனோடு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வந்து அந்த ஷேடு வந்து கரெக்டாக உங்களுக்கு வெளியே தெரியாது, ஒரிஜினல் ஷேடு வந்து. ஸோ அதனால வந்து நான் ஃபஸ்ட்டு கன்சீலர் வச்சு என்னோடய ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப் எங்கே போட போகிறேனோ அங்கே மட்டும்தான் நான் கன்சீலர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் எக்ஸஸாக ப்ராடக்ட் எப்போவுமே எடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸஸாக எடுத்துட்டீங்க, கொஞ்சம் உங்கள் ப்ராடக்ட் வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகிடும். அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சிட்டு அதை வந்து டேபிங் மோஷனில் உங்கள் ஃபேஸில் ஒத்தி எடுங்க. அப்போது எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து அந்த பியூட்டி பிளெண்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ப்ரஷ் வந்து அந்த மாதிரி இல்லை, ப்ரஷ்ஷில் தான் வந்து அதிக கவரேஜ் கொடுக்கும். ஸோ பியூட்டி பிளெண்டர் வச்சு பண்ணும்போது அதுவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் உங்கள் ப்ராடக்டை. ஸோ இங்கே வந்து நம்ம கன்சீலர் வச்சு தான் நம்ம நல்லா ஈவன் டோன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அதை காம்பேக்ட் வச்சு செட் பண்ணணும். ஏன்டா வந்து ஃபவுண்டேஷனை விட கன்சீலர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திக்கான பேஸாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் செட் பண்ணாமல் விட்டிங்கன்னா வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எங்கேயாச்சும் விரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதில் போய் அந்த லைன்ஸில் போய் கன்சீலர் செட்டில் ஆயிரும். அதுக்காக வந்து ஒரு லூஸ் பவுடரோ இல்லை காம்பேக்டோ வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாக்மியோட ஒரு காம்பேக்ட் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். அது வந்து லைட்டாக லூஸ் பவுடர் ஆயிருச்சு, உடஞ்சி அந்த மாதிரி. ஸோ அதனால் நல்லா அண்டர் ஐஸ் கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட உள்ள வந்து ஒரு பெரிய ஐஷேடோ பேலட்னால் இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து ஒரு லைட் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்குது, பர்ன்ட் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி. ஸோ அதை எடுத்து என்னோடய அவுட்டர் வீல நல்லா டெபாசிட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் இன்னர் வரையும் கொண்டு போல் மிடில் ஆஃப் த ஐயில் இருந்து அவுட்டர் வீ ஃபுல்லாமே
கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலர் எடுத்து டெபாசிட் பண்ணுறேன். நான் எப்போவும் இப்போ சொல்கிற மாதிரி தான் நிறைய எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து அதை பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எக்ஸஸாக போயிடுச்சுன்னா அதை எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக எடுத்துட்டால் ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்கள் ஐலிட்ஸில் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்கப் வந்து கொஞ்சம் ஒழுங்காக வரும். இப்போது நம்ம அப்ளை பண்ண அதே ஷேட் எடுத்து நம்ம லோவர் வாட்டர் லைன்லேயே நல்லா வந்து லைன் பண்ணிக்கிறோம். பிகாஸ் வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்லர் எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம ஐ மேக்கப்பே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபுல்லான லுக் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு லிப் க்ரையான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம ஐலிட்ஸில் வந்து இப்போ ஷேட் பண்ண போகிறோம். நம்ம லிட்ஸில் மட்டும்தான் ஷேட் பண்ண போகிறோம். ரொம்ப அவுட்டருக்கும் எடுத்துகிட்டு போல் இன்னர்லேருந்து ஒரு 75% வந்து அவுட்டர் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிப் க்ரையானை எடுத்து நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஐலுக்கு வந்து நான் எது க்ரியேட் பண்ணுறேன்னா வந்து என்னோடய சாரியில் வந்து இந்த பார்டர் கலர் தான் இருக்குது. ஓரளவுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற கலராக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு பிங்க் ஷேட் மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். மோரோவர் வந்து உங்கள் காஸ்டியூமுக்கு ஏத்தாப்பில் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது உங்கள் லுக்கையே வந்து ரொம்ப ஒரு டிஃபைன்டாக எடுத்து காமிக்கும், ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் அந்த பிங்க் ஷேடை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு ரொம்ப ஈவன் அவுட்டாக பண்ணணுன்னு கிடையாது, ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு ஃப்ளாட்டான ஐ ப்ரஷ் எடுத்து. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஷேடு அதே மாதிரி ஒரு பிங்க் ஷேடு எடுத்து அது மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் வந்து இதுவுமே வந்து ஒரு திக்கான லிப்ஸ்டிக் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். க்ரீஸ் லைன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதில் போய் நல்லா செட்டில் ஆகிக்கிறோம். ஸோ கண்ணை திறந்துட்டு மூடும்போது வந்து அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியும், அதனால தான். ஸோ ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதனால நான் இப்போ காமிச்ச மாதிரி ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இங்கே பிங்க் ஷேடை தான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் லிப் க்ரையான் இல்லை ஆரஞ்சு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஷேடை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஐலுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேக்கப்பில் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் தான், நீங்கள் எந்த மாதிரி லுக் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து எல்ஏ கேர்ளோட காஜல், ஓகேவா? இதை வந்து வாட்டர் லைன்லையும் அப்பர் வாட்டர் லைன்லையும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஐலாஷ் வந்து கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அவுட்டரில் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். வந்து நம்ம இங்கே எந்த ஐலைனரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு விங் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னரில் லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஐலைனர் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. எனக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஷேடோவையே வந்து நம்ம ஐலைனரை யூஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப அடிக்கிறாப்பில் இல்லை, லைட்டாக அப்ளை பண்ண மாதிரியும் இருக்குது, அப்ளை பண்ணாத மாதிரியும் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான லுக் வந்து இது க்ரியேட் பண்ணுது. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் ஐலைனர் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லுக்கை வந்து உங்களுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லோவர் வாட்டர் லைனில் நல்லா வந்து நான் பிளாக் ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ காஜல் வந்து லைட்டாக வாட்டர் லைனில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணேன். அதுக்கு கீழே வந்து லைட்டாக வந்து நான் அந்த என்ன சொல்கிறது பிளாக் ஐ ஷேடோவை எடுத்து நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஒரு திக்கான வந்து காஜல் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் காஜல் வச்சது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்படி தான் முடிஞ்சிருக்கு நம்ம ஐ மேக்கப் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் மேக்கப்புக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் லாக்மேயோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஷேடு வந்து என்னோட கொஞ்சம் லைட்டரான ஷேடு தான். நான் ஏன் இந்த ஷேடு வந்து இந்த காஸ்டியூமுக்கு எடுத்திருக்கேன்னா வந்து என்னோட சாரீ வந்து ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே பார்டர் மட்டும்தான் பிங்க்கு, உள்ளே ஃபுல்லாக ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்குது. அண்ட் வீடியோவில் பார்க்க லைட்டாக வைலட் மாதிரி தெரியுது, பட் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு என் ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் என்னை இன்னும் டார்க்காக எடுத்து காட்டும். ஸோ அப்போது ஒரு ஷேடு வந்து ஒரு லைட்டரான ஃபவுண்டேஷன் போட்டேன்னா என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், சாரீக்கும் நல்லா மேட்சப் ஆகும். ஸோ அதுக்காக மட்டும்தான். உங்களோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன்ல ஐ மேக்கப்புக்கு அதே கன்சீலர் தான் எடுத்திருக்கேன், ஸ்விஸ்பியூட்டியோடது. ஸோ இதை எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும், ஹைலைட்டடாக வேணும்னு தெரியணுமோ நான் அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம், அது ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கனால அப்படியே ரவுண்டு மூஞ்சியாக தெரியும். ஸோ அதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்கணும், அங்கங்கே வந்து நம்ம ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக வந்து நான் இது வந்து ரொம்ப ஹைலைட்டான ஷேட் கிடையாது, என்னோட ஒரு ஷேட் வந்து லைட்டாக இருக்கும். லைட்டான்னு சொல்ல முடியாது, என் ஸ்கின்னுக்கே மேட்சாக தான் இருக்குது,
பட் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டடாக வேணுமோ நான் அங்கே மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஹைலைட் பண்ணுற ஷேட் வந்து உங்கள் ஷேடை விட, உங்கள் ஃபவுண்டேஷன் ஷேடை விட ஒரு ஷேட் வந்து லைட்டராக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை 2 ஷேட்ஸ் கூட லைட்டராக இருக்கலாம். பட் டார்க்கான ஷேடை வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணக்கூடாது. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஷேட் வந்து வார்ம் சாண்ட். ஸோ இது வந்து ஸ்விஸ்பியூட்டியிலேருந்து. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சம்மருக்கு வந்து உங்கள் மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போடாதனால கொஞ்சம் பூதக்குட்டி மாதிரி தான் இருக்கும். அண்டு லிப் லைனர் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு பிக்மெண்டடான லிப்ஸு. ஸோ அதனால் வந்து நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ நான் அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனர் வச்சு நல்லா ட்ரா பண்ணி ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து அந்த ஒரிஜினல் ஷேட் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடுற டெக்னிக் தான். நம்மளுக்கு பிக்மெண்டடாக இருக்க இடத்துல வந்து ஒரு மாதிரி ஆஷியாக வேறு டோனில் தெரியும்ல, அது மாதிரி தான் லிப்ஸ்டிக்கும். ஸோ அதனால் பேஸாக வந்து நான் ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஷேடு இருக்கோ நான் அதை வந்து மேட்சப் பண்ணிக்கிறேன். இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து நம்ம ஐ மேக்கப் யூஸ் பண்ணோம்ல, அதே ஷேடு தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேடு. இதோட பிராண்ட் வந்து ஃபேஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் லிப் லைனர்ஸ் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுறது அந்த லைனை தாண்டி வெளியே வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு லிப் லைனர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கோட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம லிப்ஸ்டிக் போடணுன்றது நம்மளுக்கே ஒரு தெரியும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து ப்ளஷ்ஷுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம ஐஷேடோ பேலட்லேருந்தே ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன், ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஒரு நல்ல ஷேடு. நான் வந்து எப்போவுமே ப்ளஷ் வந்து ரொம்ப அதிகமாக போட மாட்டேன், லைட்டாக தான் போடுவேன். உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஹைலைட் எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஃபேஸில் வந்து போயிடக்கூடாதுன்றதுல கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என் கையில் டேபிங் மோஷனில் பண்ணி பார்த்துட்டு தான் என் ஃபேஸ்லேயே வைப்பேன். பிகாஸ் வந்து டக்குன்னு நம்ம எடுத்தோடனே வச்சுட்டோன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியும், வியர்டாக தெரியும், அது அழிக்கிறதும் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் லுக். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேக்கப் டுட்டோரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்குனாலும் வந்து ஈஸியாக நீங்கள் இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.